ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோங்க. அது கூடயே நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர பள்ளி கருப்பாம்பூச்சி டிப்பும் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தது என்னென்ன டிப் தெரியும், என்னென்ன டிப் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இதில் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நுர வராமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மெதுவாக கலக்குங்க, இல்லாட்டி ரொம்பவே நுர கட்டி வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த லிக்யூடை வச்சு நம்ம எதை க்ளீன் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அடுப்பை தான் க்ளீன் பண்ண போகிறோங்க. பாருங்கள், அடுப்பில் இருக்கிற எந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுக்க போகிறோங்க. இப்படி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து எண்ணெய் பிசுக்கே இருக்காதுங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி தொடச்சி விட்டுக்கலாங்க. இப்படி துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிக அளவில் செலவாகாதுங்க. உங்களுக்கு தண்ணியும் சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இந்த லிக்யூடை வச்சே வந்து நம்ம பின்னாடி இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம இன்ஸ்கர்ட்டெல்லாம் வாங்கினோன்னா நாடா இருக்காதுங்க. நாடா போடுறதுக்கு சில சமயங்களில் கஷ்டமாக இருக்குங்க. இப்போ ஒரே நிமிஷத்தில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக நாடா போடலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேனா எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ பேனாவை திறந்து பாருங்கள், அந்த எழுதுகிற பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு சேஃப்டி பின் எல்லாம் இல்லைன்னா இந்த மெத்தடில் வந்து ஈஸியாக வந்து நம்ம நாடாக போட்டு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம இன்ஸ்கர்ட்டுக்கு நாடா போட்டாச்சுங்க. நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பால் காய்ச்சும் போது பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இந்த பாலை வச்சு தான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தங்க நகையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோங்க. பாருங்கள், இப்போ ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பிளேட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி, ஒரு வருஷத்துக்கு ஒரு தாட்டி எல்லாம் பாலிஷ் போடுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரெகுலர் யூஸ் பண்ணுற நகை கூட நல்லா பார்க்குறக்கு நல்லா புதுசு போல் இருக்குங்க. பாருங்கள், அதுக்கு கொஞ்சமாக வந்து பால் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாலில் வந்து முகத்துக்கு பூசுகிற பவுடர் சேர்த்துக்கலாங்க.
இது கூடயே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் ரெகுலராக எந்த கோல்கேட் யூஸ் பண்ணுவீங்க அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கோல்கேட் நல்லா வந்து கரைஞ்சி வரணுங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நகையெல்லாம் சேர்த்து விட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த நகையை சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் ஒன்று வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா நகை பார்க்குறதுக்கு நல்லா புதுசு போல் இருக்குங்க. பாருங்கள் அந்த பால் வச்சு இந்த ப்ரஷ் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. நகையில் இருக்கிற அழுக்கு சுத்தமாக போயிருங்க. பார்க்குறக்கும் புதுசு போல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் நம்ம வெளியே கொடுத்து பாலிஷ் பண்ணி காசு செலவு பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நம்மளே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எல்லா நகையும் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நார்மல் தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நீங்கள் நல்ல தண்ணியிலே கழுவி எடுங்க. உப்பு தண்ணியெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாங்க. பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நகை எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா பள்ளி கருப்பாம்பூச்சிக்கு உண்டான டிப் தாங்க. நம்ம வீட்டில் ஈஸியாக வந்து துரத்தலாங்க. பாருங்கள் அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வினிகர் பாட்டில் தான் எடுத்திருக்கேங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 1 யூஸ் கப் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை டம்ளர்கிட்ட வந்து நம்ம வினிகர் சேர்த்துக்கலாங்க. இதில் தண்ணியெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. வெறும் வினிகர் மட்டும்தான் சேர்க்கணுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு நல்லா கரையிட்டுங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூடயே வந்து 2 கற்பூரம் போல் வந்து பொடிச்சு சேர்த்துக்கிறேங்க. கற்பூரத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு கற்பூரம் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே கலக்கி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு வடிகட்டி வந்து நம்ம வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த லிக்யூடை. இப்போ இந்த லிக்யூடை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு பள்ளி கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன கொசு எல்லாம் எங்கே இருக்கோ அங்கே வந்து இந்த லிக்யூடை வச்சு வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள் இப்போ நம்மளுக்கு லிக்யூட் ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க நம்ம இப்போ இதை எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. எப்பயுமே நைட் டைமில் படுக்க போகும்போது இந்த மாதிரி அடுப்பு மேலே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுங்க. இப்படி படுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி எதாச்சும் வந்தாலும் கண்டிப்பாக வந்து அது இறந்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஜன்னல் மேலே இந்த மாதிரி அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸில் இதில் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கவுண்டர் டாப்லலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க.
உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கதவுக்கு பின்னாடியும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. அதேமாதிரி ஜன்னல் மேலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. அதே மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சனில் வந்து வாஷ் பேசனில் வந்து நல்லா நைட் டைமில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுத்திங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து குட்டி குட்டி பூச்சி எல்லாம் எதுவும் வராதுங்க. அதே மாதிரி பாத்ரூம் சிங்க்கு வாஷ் பேசன் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1 யூஸ் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற இந்த வினிகரை சேர்த்துக்கலாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் கருப்பாம்பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த லிக்விடை கொண்டு போய் உங்களுக்கு கருப்பாம்பூச்சி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ வாஷ் பேசன் கீழே இல்லை அடுப்புக்கு மேலே இந்த மாதிரி எங்கே அதிகமாக தொந்தரவு கொடுக்குறோம் அந்த இடத்துல வச்சு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை குடிச்சுன்னா கருப்பாம்பூச்சி வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.